ஒரு முதல் போராட்டமாக நேற்றைய தினம் டெல்லி தலைநகரில் குறிப்பாக இந்திய மத்திய அரசாங்கத்துடைய கல்வித்துறை எப்படி தோல்வி அடைந்திருக்கிறது. ஒரு தேர்வை கூட ஒழுங்கா அவங்களால நடத்த முடியும். கியூட் தேர்வா இருக்கட்டும், நீட் தேர்வா இருக்கட்டும், சிபிஎஸ்இ தேர்வா இருக்கட்டும், கல்வித்துறையினுடைய மிக முக்கியமான பணிகளில் ஒன்று இந்த தேர்வை நடத்துவது. சிலபஸை தயார் பண்றது, பாடம் நடத்துறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது தேர்வை ஒழுங்காக நடத்துவது, நேர்மையாகவும் குறைகள் இல்லாமல் நடத்துவது என்பது அவங்களுடைய கடமை. ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா நீட்ல மோசடி, கியூட்ல மோசடி, இப்போது சிபிஎஸ்இ தேர்வும் முறையாக அது தேர்வுத்தாள்கள் திருத்தப்படவில்லை என்கிற பிரச்சனை என்பது வந்திருக்கிறது. ஆனால் இதை பற்றி பொறுப்பெடுத்துக் கொள்வதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இல்லை. மத்திய கல்வி அமைச்சர் இவ்வளவு முறைகேடுகள் நடந்து இவ்வளவு தவறுகள் நடந்ததற்கு பிறகும் வெட்கம் இல்லாமல் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தொடர்ந்து கல்வி அமைச்சராக ஒட்டி கொண்டிருக்கிறார். இவருக்கு எதிராக உடனடியாக அவர் ராஜினாமா செய்ய வேண்டும், இதற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைத்து நேற்றைய தினம் டெல்லியிலே அந்த இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கிலே கலந்து கொண்டு தங்களுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள்.